ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நிறையா இந்த நாடி ஜோதிடம்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் அப்படின்னு மக்கள் புரியலன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நாடிங்கிற ஒரு மெத்தேட் இருக்குது. அதாவது பராசரர், நாடி, ஓலைச்சுவடி, இந்த மாதிரி நிறைய மெத்தேட் இருக்குது நம்ம ஜாதகம் பார்க்குறதுல. நாம் பார்க்குறது பிருகு நந்தி நாடின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தேடு பிருகு நந்தி நாடி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு அது ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த நாடி ஜோதிடம், இந்த பராசரர், இந்த மாதிரி இந்த ஒரு அரிய கலையை எங்களுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்த எங்கள் குருமார்கள் அவர்களை வணங்கி, அந்த பழனி ஞானதண்டாயுதபாணி முருகரோட ஞானத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால இந்த அரிய கலையெல்லாம் கற்க முடிஞ்சு மக்களுக்கு சேவையாற்ற முடியுது. அதனால் அந்த முருகருக்கும் ஒரு வணக்கம் போட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பிருகு நந்தி நாடினா என்ன, எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். பிருகு நந்தி நாடிங்கிறது பிருகுமா முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் தான் நம்ம பராசரர் அந்த நாடி முறையை அவர் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார் எல்லாத்துக்கும். அது நிறைய மாணவர்களுக்கு சேர்த்து இப்போ அதை கற்றுக் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். அப்போ நாடிங்கிறது நம்ம பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கும், கோச்சாரத்தில் அந்த கிரகம் சுற்றிக்கிட்டே வரும். அப்போ பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை கோச்சார கிரகங்கள் நாடி தொடும்போது அந்த ஜாதகருக்கு பலவிதமான மாற்றங்கள் வருது. அதாவது சுப கிரகங்களை தொடும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, அசுப கிரகங்கள் தொடும்போது அசுப நிகழ்ச்சிகள் நடக்குது. இதுதான் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி தொடுவதால் ஏற்படும் நிகழ்வுகள். இதை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி தான் அந்த பிருகு நந்தி நாடியில் சொல்கிறாங்க. அப்போ பிருகு நந்தி நாடியில் லக்கணம் கிடையாது. ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை எடுத்துக்கணும், லக்கணாதிபதியாக லக்கணமாக எடுத்துக்கணும். பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை எடுத்துக்கணும். இப்போ இந்த மெத்தேடு குரு எங்கே இருக்காரு, அதிலேருந்து மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி நம்ம அந்த பலன் சொல்கிறோம். பெண் ஜாதகத்தில் அதே சுக்கரனை நம்ம மையமாக எடுத்துக்கணும். சுக்கரனை ஒரு மையமாக லக்கணமாக எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் எங்கே அமர்ந்துருக்குது, அது என்ன விதமான பலன் தருது அப்படிங்கிற விதத்தை இந்த பிருகு நந்தி நாடியில் வரும். அப்போ பிருகு நந்தி நாடி என்ன சார் நமக்கு பலன் அப்படின்னா, இந்த நம்ம பராசுரரில் திசாபுத்தி, கோச்சாரம், இதையெல்லாம் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு பலன் எடுக்கிறோம். அது ஒரு ஆன்சர் வரும். நம்ம பிருகு நந்தி நாடிலையும் அதே மெத்தேடு தான். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை கோச்சார கிரகம் தொடுது. இதனுடைய விளைவு என்ன? ரெண்டுக்கும் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இந்த நாடி முறையில் மட்டும் அந்த டிகிரி வாய்ஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மேச லக்கணக்காரரு, மேசத்துலேயே சூரியன் இருக்குது, அவர் சித்திரை மாதம் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. அப்போ மேசத்துலேயே சூரியன் இருக்குது. சூரியன் ஒரு 5 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், முதல் 5 டிகிரி. அப்போ சூரியன் 5 டிகிரியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் அப்படியே சுற்றிக்கிட்டே வருவார். அப்போ குரு பகவான் சுற்றிட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சூரியனத்தோட நெருங்குவார். சூரியனை நெருங்குறதுக்கு ஒரு 3 டிகிரி முன்னாலேயே அந்த சூரியனை ஆக்டிவேட் ஆகுவார். அப்போ என்ன சார் பலன் இதுக்கு நடக்கும் அப்படின்னா, மேச லக்கணக்காரர் சூரியன் 5ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 5ஆம் அதிபதியாக வராரு. இந்த குரு பகவான் 9ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ 5, 9 அங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் துல்லியமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த சூரிய பகவானை குரு பகவான் தொட வராரு. அப்போ குருங்கிறது குழந்தை, 5ஆம் இடமும் குழந்தை தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஆகுதல். நான் தந்தை ஆவேனா, எனக்கு குழந்தை கிடைக்குமா இப்படின்னு மக்கள் நிறையா வேண்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. அந்த சூரிய பகவானை குரு பகவான் தொடும்போது 3 டிகிரி முன்னாலேயே தொடும்போது இவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடைக்கும், இந்த ஜாதகர் தந்தை ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு பலன் அது உறுதியாக நடக்கும். இதுதான் இந்த டிகிரி வயசில் பார்க்குறதுன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு அக்யூரஸ் அப்படி எடுக்கிறதுன்னு வச்சுங்களேன். இதுதான் பிருகு நந்தியோட நாடியோட ஸ்பெஷல். அப்புறம் அந்த 5ஆம் இடமே அவங்க ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. சார் நான் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சரியாகவே பாஸே பண்ண முடியல சார்
அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா அதே சூரியன் 5ஆம் அதிபதியை வந்து இந்த குரு பகவான் தொடுது அப்படின்னா அவங்க நிச்சயம் வந்து அந்த தொடும்போது அந்த இந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தரும் அப்படின்னு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். அது நிகழ்வும் சரியாக தான் இருக்கும். அந்த உயர்கல்வியும் முடிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வராரு, அதே மேச லக்கணம், சூரியன் வந்து மேசத்திலே இருக்குது, அந்த கோச்சார குரு வந்து சூரியனை தொடுது. அப்போ ஒருத்தர் என்ன கேட்பார்னா, சார் எங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியமாக ரொம்ப நாளாக பிரச்சனையிலே இருக்குது, ஒரு வழக்கில் இருக்குது, ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்போ சார் தீரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்களுக்கு இதே ஆன்சர் தான். அந்த 5ஆம் அதிபதியே குரு தொடும்போது பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விலகும், சரியாகும். குரு வந்து ஒரு கோர்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார், ஒரு நீதிமான், ஒரு ஆன்மீகம் இந்த விஷயத்தை சொல்லுவார். இப்போ அவர் வந்து சூரியனை தொடும்போது அவங்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணியம் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, 5ஆம் இடம் தான் தாய் மாமனை சொல்லும், 5ஆம் இடம் தான் தந்தை வழி பாட்டனை சொல்லும். அப்போ இவங்களுக்கும் அந்த விஷயம் நல்லதாக தான் இருக்கும். அப்போ தாய் மாமன் வந்து ஒரு சிறப்பாக இருப்பார், தாய் மாமன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தந்தை வழி தாத்தா இருக்காருனாக்கா தந்தை வழி தாத்தாவுக்கு இந்த குரு பயிற்சி, குரு வந்து சூரியனை தொடும்போது நல்லா இருப்பார், இது ஒரு சிறப்பு தான் இப்படிங்கிற அமைப்பு வருது. அதே சூரியன்னா வந்து கிரக காரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து அரசாங்கம், சூரியன் வந்து தலை மகன் சொல்லும். இது ஒரு கிரகத்தை தொடுது, இவ்வளோதான். ஆனால் இது பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நமக்கு பண்ணுது. அப்போ அந்த சூரியன் வந்து அரசாங்கம், சூரியன்னா தலை மகனை சொல்லும். அப்போ தலை மகனுக்கு ஒரு சிறப்பு அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ யாராவது வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, எனக்கு அரசு சார்ந்த உதவி எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த சூரியனை வந்து குரு பகவான் தொட்டு வெளியே போகிறதுக்குள்ள இவங்களுக்கு அரசு சார்ந்த வந்து உதவிகள் கிடைக்கும், அரசு சார்ந்த கல்லூரி கிடைக்கிறது, அரசு சார்ந்த வேலை கிடைக்கிறது. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த கோச்சார குரு வந்து சூரியனை தொட்டு வெளியே போகும்போது இந்த நிகழ்வு நடக்கும். இதுக்கு வந்து அவங்களுடைய திசா புத்தியும் வந்து சரியாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அந்த கிரகங்களை வந்து நல்லா ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது கோச்சாரத்தில் இந்த சுப நிகழ்வுகள் நடக்குன்னு வச்சுங்களேன் ஒன்று. அடுத்தது இவங்க வந்து அதே சந்திர பகவான் வந்து 2ஆம் இடத்துல, அதாவது ஒரு ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது, இதான் மேசலக்கணக்காரருக்கு. அப்போ இதை சூரியனை தொட்டுட்டு அடுத்த வருஷம் குரு பகவான் மறுபடியும் சந்திரனை போய் தொடுவார் ரிஷபம் போகும்போது. அப்போ இந்த குரு பகவான் வந்து இதை தொடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேசலக்கணக்காரருக்கு சந்திரன் வந்து 4ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 4ஆம் அதிபதி 2ல் இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, 4ஆம் இடம் 2ல் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு அம்மாவால் சிறப்பு, அம்மாவால் வருமானம், ஏன்னா 2ஆம் இடத்துல வச்சுருக்காரு இல்லையா, அம்மா நல்லா இவங்களுக்கு காசு பணம் கொடுக்கும், நல்லா இருப்பாங்க ஒன்று. அடுத்து இந்த குரு பயிற்சி, அந்த கோச்சார குரு போய் சந்திரனை தொடும்போது என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து இவங்களுக்கு அந்த 4ஆம் இடங்கிறது சொத்து, சுகம், வாகனம், வண்டி, இது எல்லாத்தையும் சொல்லும். அப்போ இந்த குரு பகவான் அந்த சந்திர பகவானை போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாகனம் கிடைக்கும். அடுத்தது ஒரு சொத்து சேரும், அல்லது வீடு ஏதோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்க அம்மா ஏதாச்சும் உடல்நிலை கோளாறாக இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் சரியாயிடுவாங்க. நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அம்மாவுக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான அம்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திரன் தான் தாய்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் தாய்மைங்கும் போது இப்போ அவங்க மனைவி வந்து அது குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த மனைவி வந்து தாய்மை அடையறதுக்கு உண்டான காலகட்டம். இப்போ சந்திரனை போய் குரு தொடுது அப்படின்னா அப்போ அந்த சந்திரன் வந்து தாய்மைன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவங்க மனைவி வந்து கர்ப்பமாகக்கூடிய டைமு, இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிகழ்வு வந்து மிக சரியாக இருக்கும். இதனால தான் வந்து மக்கள் வந்து ஆச்சரியத்தில் மூழ்குவாங்க, எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. இதே தான் மற்ற கிரகத்துக்கும் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 9 கிரகத்தையும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தையும் கோச்சார கிரகங்கள் 9 வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு வந்து துல்லியமாக அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணலாம். இது சுப கிரகங்கள் தொடும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. இதே பாவகிரகங்கள் வந்து இன்னொரு பாவகிரகத்தை தொட்டு போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக அந்த பாவகிரகங்கள் வருது, இந்த தொடர கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது இப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு கால்குலேட் போட்டு பண்ணிடலாம்னு வச்சுங்களேன்.
இப்போ உதாரணமாக ஒரு சனி பகவானை ராகு பகவான் தொடுறாரு. அப்படிங்கும்போது சனி வந்து ராகு தொடர்ந்து 2 பேருமே பகை கிரகம். சனி ராகு 2 பேருமே பகை. அப்போ இருந்தாலும் அது உயிரற்ற காரகத்துவமான தொழில் துறையில் வந்து இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. சனி பகவானை வந்து ராகு தொடும்போது ஒரு நல்ல ஒரு தொழிலில் வந்து இன்னும் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலுக்கு இன்னும் பிரான்ச் அதிகமாக ஓப்பன் பண்ணுறது, நல்ல வருமானம் பார்க்குறது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவானை கோச்சார ராகு பகவான் தொடும்போது இந்த தொழில் துறையில் விரிவுபடுத்துவார். அந்த ராகுனவா பெருசு, அதனால் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் வந்து உயிர்காரகத்தில் ஒரு செக் வச்சுருவார். அப்போ என்ன சார் செக் வைப்பார்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் இந்த ஜாதகருக்கு என்ன அதிபதியாக வராரு அப்படின்னு பார்க்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த சனி பகவான் வந்து கிரக காரகத்தில் என்ன உறவு முறையாக வருதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சனி பகவான் ஒருத்தருக்கு 9ஆம் அதிபதியாக வராருன்னு வச்சுங்க. ரிஷப லக்கணமாக இருந்தால் சனி பகவான் 9ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 9ஆம் அதிபதி சனி பகவான் மேலே ராகு பகவான் போனால் அவங்க அப்பா வந்து கவனமாக இருக்கணும். அதாவது சனி வந்து எலும்பு சம்மந்தப்பட்டது, ராகு பகவான் விபத்து சம்மந்தப்பட்டது. இப்போ இவங்க அப்பாவுக்கு ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு எச்சரிக்கை விடுக்கணும். அந்த வருகிற வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கணும். ஆனால் தொழில்துறையில் நல்லா இருப்பீங்கம்மா, உங்கள் அப்பாவை வந்து கவனமாக பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அதே சனி பகவான் வந்து 4ஆம் அதிபதியாக வந்தால் அம்மாவை நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே சனி பகவான் வந்து 7ஆம் அதிபதியாக வந்ததுன்னா மனைவியை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு காரகத்துக்கும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது அந்த கிரக காரகத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான்னா சனினா சித்தப்பாவை சொல்லுவோம். அப்போ இந்த ஜாதகருக்கு சித்தப்பா இருந்தாங்கன்னா இந்த ராகு பகவான் சனியை வந்து தொட்டு வெளியே போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சித்தப்பாவை கவனமாக பார்த்துக்காங்க இப்படிங்கிற விஷயந்தான் சொல்லும். அடுத்தது வந்து அந்த சனி வந்து கர்மகாரகன். அப்போ சனி கர்மகாரகன் கர்மாவை சொல்லும், ஒரு இறப்பையும் சனி பகவான் சொல்லும். அடுத்தது அந்த ராகு பகவான் அதை கிராஸ் பண்ணும்போது ராகு வந்து கூட்டத்தை சொல்லும். அப்போ ராகு சனி வந்து ஒன்றுக்கு ஒன்று சந்தித்து வெளியே போகும்போது நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்ததா, ஒரு கூட்டம் கூடினாங்களா இப்படின்னு அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா எஸ் சார் அப்படிம்பாங்க. எப்படி இவரால் இது சொல்ல முடியுது? நம்ம வீட்டில் கூட்டம் கொண்டு நம்ம எங்கேயோ தூரமாக இருந்து 50-60 கிலோமீட்டர் தூரமாக இருந்து வரோம், இவர் இங்கே இருக்காரு, எப்படி நம்ம வீட்டில் கூட்டம் கொண்டது இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்க. காரணம் வந்து இதுதான், நம்ம வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற அந்த சனி பகவானை கோச்சாரராக தொட்டு போகிறாரு. அப்போ ராகு கூட்டம், ஒரு அவமானம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு விபத்து, இதெல்லாம் ராகு கொடுப்பாரு. அப்போ சனி பகவானை தொடும்போது இந்த நிகழ்வுகள் நடக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இது உயிரற்ற காரகத்துக்கு தொழில்துறை எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த உயிர் காரகத்தில் மட்டும் ஒரு சிக்கல் உண்டு பண்ணோம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு எளிய முறை தான். அதாவது ராகு பகவான் அப்படின்னா ஒரு பிரமிப்பு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. அவருடைய உணவு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் மேலை நாட்டு உணவு அல்லது இந்த மட்டன், அதான் ஆட்டுக்கறி, ஆடு பிரியாணி, இதை தான் வந்து ராகு குறிக்கும். அப்போ சனி பகவான் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர், ஏழை எளிய தாய்மார்கள், இந்த மக்கள் தான் வந்து சனி பகவானை குறிக்கும். அப்போ வந்து ஒரு ஊரில் அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அந்த ஆட்டுக்கறி பிரியாணி அவங்களுக்கு வந்து உணவு தானமாக கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும், வரும், ஒரு சிம்பிளாக போயிடும். அதாவது கீழே விழுந்து கை கால் ஒடிஞ்சு எலும்பு முறிஞ்சு கட்டு போடணும் அப்படிங்கிற நிகழ்வு இருக்குதுன்னா இவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணும்போது கீழே விழுவாங்க, சாய்ப்பாக போயிடுவாங்க. இது மாதிரி எளிமையாக இருக்கும். ஆனால் நிகழ்வுகள் வந்து நடக்கத்தான் செய்யும். நிகழ்வு வந்து அதை யாரும் தடுக்க முடியாது. கிரகங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் வந்து தடுக்க முடியாது. நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். அது வந்து ரொம்ப கடுமையாக இருக்குதா மெலிசாக இருக்குதா இப்படி தான் நம்ம வந்து அதை யோசிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பார்க்கலாம். அல்லது அந்த ராகு பகவான் தான் வந்து அந்த வண்டி வாகன ஓட்டுநர் டிரைவர் தான் குறிக்கும். அவங்களுக்கு ஏதாவது இந்த ஜாதகர் வந்து ஒரு உணவு ஏதாவது ஒரு உதவி அந்த டிரைவருங்களுக்கு செய்யும்போது இந்த ஜாதகரை வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவார்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து 9 கிரகத்தையும் 9 கிரகங்கள் தொடும்போது
நிகழ்வுகள் இந்த மாதிரி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிந்துரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச வழிபாடு, அதாவது பிரபஞ்ச வழிபாடுனா இந்த பரிகாரம் தான் வச்சுங்களேன். ஒரு ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கறது, ஆடை தானம் கொடுக்கறதுக்கு, அனாதாசிரமத்துக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு எளிமையான நம்ம உதவிகள் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து குறையும் பர்சன்டேஜ் குறையும். அவ்வளோதான். 100% இருக்குதுன்னா ஒரு 10%, 20% இப்படி போயிடும். ஆனால் நிகழ்வுகள் வந்து தடுக்க முடியாது யாராலையுமே. நாமளும் சாதாரண மனிதர் தான், நடந்து தான் தீரும். பர்சன்டேஜ் வந்து குறைக்கலாம். இப்படியெல்லாம் இந்த மாதிரி மெத்தேடு இருக்குது. இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த நாடி முறையில் இப்படி எங்களுக்கு பாருங்க சார் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா தெளிவான முடிவு எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ செவ்வாய் பகவானை வந்து பெண் ஜாதகத்தில் வந்து கோச்சார குரு பகவான் தொடுறாரு அப்படின்னா செவ்வாய் வந்து கணவன் காரகன். அப்போ அந்த கணவன்கார கிரகத்தை வந்து ஒரு ஐயர் கிரகம் குரு பகவான் தொடுறாரு. அப்போ தொடும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மகளுக்கு திருமணம் வந்து நிச்சயமாக நடக்கும். அப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு மங்களகாரகன். மங்கள வாத்தியம், உங்கள் வீட்டில் மங்கள வாத்தியம் அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சொல்லலாம், அடித்து சொல்லலாம். எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, இதுதான் மெத்தேடு. ஒரு கோச்சார குரு பகவான் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானை தொடும்போது இந்த மங்கள நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ திருமண வயதில் யாரும் இல்லை எங்கள் வீட்டில், இதுக்கு இவங்களுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, செவ்வாய்னா பூமிக்காரகன். அப்போ இந்த பூமி சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு பூமி எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க, அல்லது பூமியில் ஒரு வீடு கட்டுவாங்க, வீடு கட்டி ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு மங்கள நிகழ்ச்சி. அப்போ உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடந்துதா அப்படின்னா எஸ் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 9 கிரகமும் 9 கிரகத்தை தொட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனிதனை வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம எதை யோசிக்கிறதில்ல நினச்சுங்களேன். என்னன்னு தெரியல, நம்ம நேற்று நல்லா தான் இருந்தோம், இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கிரகத்துக்கும் அந்த நிகழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பிருகுநந்தி நாடியில் இதுதான் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு வச்சுங்களேன். அதனால் வந்து மக்கள் வந்து தன்னுடைய சுய ஜாதகத்தை நல்லா யார் பிருகுநந்தி நாடி ஆராய்ச்சியாளர் அவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ணி இந்த பிரபஞ்ச பரிகாரம் செஞ்சு எல்லாரும் உங்கள் குடும்பம், குழந்தைகள், செல்வ வளம் எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கணும்னு ஓமுருகா ஜோதிடாலயா சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.